வெல்கம் டு R&R e-learning software private limited. உங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் இன்சர்ட் பண்ணியிருக்க பிக்சருக்கு எந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒன்ஸ் நீங்கள் வந்து பிக்சரை வந்து உங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் வந்து சேவ் பண்ணியிருக்கீங்க, அதாவது இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பிக்சரை ஒன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணதுமே பார்க்கலாம். இங்கே க்ரீன் பட்டன் வந்து ஒன்று தெரியுது இல்லையா, அந்த இடத்துல வந்து உங்களோட பாயிண்ட்டை வச்சதும் உங்கள் மவுஸ் மூலிமா லெஃப்ட் பட்டனில் நீங்கள் எந்த சைடு வேணுமோ அந்த டைரெக்ஷனில் வந்து நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிக்சர் எந்த மாதிரி ஆங்கிளில் வேணுமோ அந்த மாதிரி நிறுத்தப்பட்டிருக்கும். ஸோ மறுபடியும் அதே இடத்துல வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து அதோட பொசிஷன்ஸ் வந்து மாறும். முக்கியமாக அதில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் செலக்ட் கமாண்டை கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதை ரீசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட 4 சைட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் வச்சு இங்கே நீங்கள் ட்ராக் ஜஸ்ட் உங்கள் மவுஸ் மூலியமாக ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த படத்தோட அளவு வந்து மாறும். இது மாதிரி நீங்கள் எந்த ஆங்கிள்லேருந்து வந்தாலும் நீங்கள் இந்த பிக்சருக்கு வந்து சைஸஸை சேஞ்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நீங்கள் இந்த பிக்சரில் ஏதாவது ஒரு இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, சில பர்டிகுலர் ஏரியா மட்டும் உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பகுதியில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கக்கூடிய வசதிகளும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபார்மேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மெனுவில் உங்களுக்கு வந்து இங்கே க்ராப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா க்ராப் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு கொடுத்ததுமே இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு சின்ன பார்டரோடு உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வச்சு உங்கள் மவுஸ் பாயிண்டரை வச்சு நீங்கள் எதெல்லாம் வெட்டணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பார்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணதுமே இந்த பார்ட் வந்து க்ரே கலரில் மாறும். எந்த பார்ட் உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அந்த பார்ட் உங்களுக்கு க்ரே கலரில் சேஞ்ச் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் இப்படி சேஞ்ச் ஆனதுமே உங்களோட கீபோர்டில் உள்ள என்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து க்ராப் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதையவே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பகுதி வந்து கட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிக்சரில் வந்து சேஞ்சஸ்க்கு உண்டான எந்த மாதிரி ஒரு வசதிகளை வேணாலும் க்ராப் மூலியமாக போய் நீங்கள் கட் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்டில் நீங்கள் வந்து கொடுத்து சேவ் பண்ணி இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் லாக் ஆன் டு www.rndr.com.